எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நாம் செயல்படுவதற்கு நாமே உதவி செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்த, ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா யாருமே என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. கடந்த வாரத்துக்கு முன்னாடி நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு விட துதிக்கிற ராஜா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாளுக்காக பார்த்து வருகிறோம். விசேஷமா இந்த வார்த்தை கொடுத்த மகளுக்காக செபிக்கிற, குடும்பத்துக்காக செபிக்கிற, கணவனாரை ரட்சித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு சிறுத்தை விளைத்து தந்ததுக்காக நன்றி செலுத்துறையா. நடந்த இன்னும் அவரை ஆசீர்வதித்து பெருக பண்ணோம். திருச்ச மக்களுக்காக செபிக்கிறோம். இந்த வேதாகம கல்லூரியிலே இணைந்திருக்கிற எல்லா திருச்ச மக்கள் ஒவ்வொருவரும் தாப்பனே இந்த வார்த்தை கேட்கக்கூடாதபடி போகக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இந்த பைபிள் காலேஜ்ல சேர்ந்து அவர்கள் கற்றுக்கொள்ள நீ உதவி செய்யப்படியாக செபிக்கிறையா. அப்படி எல்லாரும் மனமுடிவாய் பேசுகிற மனிதனுக்கு அவர்கள் தாப்பனை தங்களை சாய்க்காதபடி தங்களுடைய வார்த்தைக்கு தங்களை சாய்க்க நீ உதவி செய்யப்படியாக செபிக்கிறையா. இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தின் ஆவி எந்த குடும்பத்தை எந்த மனுஷனை விழுவதாவே என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சித்தி தெரிகிறார். ஆனா அதுல இருந்து மீட்டுக் கொள்வதற்கு தங்களுடைய கட்டளையை கை கொள்கிற, தங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற, தங்களுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிற, தங்களுக்காக ஆராதனை செய்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் உலக செயல்பாடுகளுக்கு, உலக காரியங்களுக்கு, விக்கிரகங்களுக்கு தங்களை அடிபணியாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் பயன்படுத்தபடியாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. விசேஷமாய் நடக்க இருக்கிற அந்த விசேஷ கல்லூரிய காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க தாமே தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடந்தபடியாக செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிற வந்த சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வார்த்தை கேட்ட குடும்பங்களை காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரிசுத்த ஆவியினுடைய அநேகமா சமாதானம் சந்தோஷம் பாதுகாவலும் நாம் அனைவருடைய விசேஷம் எல்லா பரிசுத்தவான்களும் கூட இன்றும் இன்னும் சதா காலை தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.